தேவேந்திரன் 19 மே 2002 4:10 AM கிளாங். I get job in engineering which I don't know study. How will be my career? தேவேந்திரன். என்னங்க எல்லாமே 2K கிட்ஸாக வந்துடுறீங்க. எனக்கு கொஞ்சம் ஷோக்காக இருக்குது. இந்த காலகட்டத்தில் இவ்வளோ நாலேஜ் எனக்கு இருந்தால் நான் எங்கேயும் வந்திருப்பேனே. முதல்ல உங்களுடைய ஜாதகத்தில் 8-12 சுபத்துவ அமைப்பு. நீங்கள் மீன லக்னம். ஆமாம், மீன லக்னம் ஆகி 8-12 சுபத்துவம். இப்போ எங்கே இருக்கிறீங்க? இன்ஜினியரிங் விச் இஸ் உங்களுக்கு தெரியாத படிக்காத அமைப்புகளில் வந்துருச்சு. கடகராசி வளர்வரை சந்திரன் 8-12 சுபத்துவம். 3ஆம் இடத்துல சூரியன், புதன், செவ்வாய், சனி, ராகு. சரி, தசா புத்தி என்ன சொல்லுது? புதன் தசா முடிஞ்சாச்சு. இப்போ சுக்கிரதசை நடந்துக்கிட்டு இருக்கு. சுக்கிரதசை உங்களுக்கு ஆகாத சுக்கிரதசை அப்படின்னு சொல்லிடலாம். சுக்கிரதசையில் இப்போ உங்களுக்கு சந்திரன் புத்தி நடந்துக்கிட்டு இருக்கு 5ஆம் இடத்தோடு. சுக்கிரதசை சந்திர புத்தி. சுக்கிரன் யாரு? உங்களுடைய 8ஆம் அதிபதி. இந்த இடத்துல உங்களுடைய 8ஆம் அதிபதியான சுக்கிரனோட அமைப்புகளில் கிளாங்லேருந்து இப்போ நீங்கள் கிளாங்லேருந்து எங்கே இருக்கிறீங்க? இப்போ நீங்கள் அதை பாருங்க, கிளாங்லேருந்து எங்கே இருக்கிறீங்க அப்படின்ற விஷயத்த பாருங்க. இந்த ஜாதகம் இந்த சுக்கிர புத்தியில் இடமாற்றம் வரக்கூடிய ஜாதகம். 8ஆம் இடம் சுபத்துவமாக இருக்குது, 8ஆம் அதிபதி சுபத்துவமாக இருக்காரு. கண்டிப்பாக பிறந்த இடத்துலேருந்து தள்ளி போகக்கூடிய அமைப்புகளில் வரக்கூடிய அமைப்பு தான். சரி, இன்ஜினியரிங் வருமானு பார்த்தீங்கன்னா லக்னம் ராசிக்கு 10ஆம் இடத்தோட குரு தொடர்பில் இருக்காரு. லக்னத்துக்கு 10ஆம் இடத்தோட குரு தொடர்பில் இருக்காரு. ராசிக்கு 10ஆம் இடத்தோட இல்லை. ஒரு மாதிரி அமைப்புகளில் நவாம்ச சுபத்துவம் என்ன சொல்லுது? கடக சந்திரனுடைய வீட்டில் தான் இருக்கிறாரு. அவயோக தசையில் தனக்கு வராத விஷயங்கள் தான் பிரதர் பண்ணுற மாதிரி இருக்கும். கொஞ்சம் சுமாரான அமைப்பு தான். சூப்பர் ஆகா ஓகோன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் இந்த சுக்கிரன் ஓரளவுக்கு முதல்ல உங்களுக்கு 8ஆம் இடத்தை இடம் நகர்த்தி கொடுக்கக்கூடிய விஷயங்களை பண்ணி அதுக்கு பிறகு 3ஆம் இடத்த அமைப்புன்னு சொல்லிட்டு மெல்ல மெல்ல கொஞ்சம் ஒரு மாதிரியான அமைப்புகளை கொடுப்பாரு. ஆனால் கொடுப்பாரு, கவலைப்படாதீங்க. சரிங்களா?